இந்த அநேகமங்கலம் இயக்கம் 3 முக்கிய கொள்கைகளை வைத்துதான் ஆரம்பிக்கப்படுகிறது. அதன் பிறகு உங்களுடைய அபிப்பிராயங்களின்படி இதனுடைய செயல்பாடுகள் இருக்கும். 3 முக்கிய கொள்கைகள் என்னவென்று சொன்னால், ஒன்று, அநேகமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் வசதி இழந்து வாழக்கூடியவர்களுக்கு, நோய்வாய்ப்படக்கூடியவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வது. நாமெல்லாம் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சிறு அளவாக இருந்தாலும் சரி, பெரிய அளவாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் ஒன்று திரட்டி பைத்துல் மால் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் வாயிலாக கஷ்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், வட்டி வாங்கிவிட்டு அதை கட்ட முடியாமல் வீடை இழக்கக்கூடியவர்கள், நோய்வாய்ப்பட்டு வட்டி கட்ட முடியாமல் இறக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவது. இது பைத்துல் மால் என்பது 3வது கொள்கையிலே நாம் வைத்திருக்கோம். வேண்டாம், பொருளாதாரம் அடிப்படையாக மிகப்பெரிய பொருளாதாரம் அதுக்கு தேவை என்ற காரணத்தால் இப்ப நாம ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 கொள்கைகள் மட்டும் நமக்கு மிக முக்கியமாக இருக்கு. இது என்ன மருத்துவ உதவி நாம் செய்ய போகிறோம் என்று சொன்னால், நாம் நினைப்பது போல ஒரு ஹார்ட் ஆபரேஷன் செய்வது போன்றவை செய்து நாம் அவர்களுக்கு உதவி கொடுத்து அது போன்ற கவலைகளை துறக்க வேண்டும். மற்றொரு அதாவது கல்வி சாதனை என்னவென்று சொன்னால், ஒரு சிறு மாணவன், ஒரு சிறு பையன் ஒரு குடும்பத்தில் இருக்கிறான். அவனை படிக்க வச்சா அந்த குடும்பத்து வழியா அந்த பையன் படிச்சுட்டு அந்த குடும்பத்தை முன்னேற்றுவோம். அது போன்ற ஆரம்ப கல்விக்கு உதவுவது, நடுநிலை பள்ளிகளுக்கு உதவுவது, இது போன்ற காரியங்களுக்கு நாம் செயல்படுவோம். ஒரு 40 பேர் இங்க இருக்காங்க துபாயில. அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு. அவங்களுக்கு 50 தினம் மாசம் வந்துட்டு சந்தா வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் அடைய கொடுத்து நம்மளுக்கு இல்ல. இவர்களுடைய முயற்சிக்கு இறைவன் நிச்சயமாக நல்ல கூலியை தர வேண்டும். நாம் ஒற்றுமை என்னும் கயிற்றை சிராஜி தத் அவர்கள் சொன்னது போல நாம் ஒற்றுமை என்னும் கயிற்றை பிடித்து, எப்படி நம்ம ஊர்ல வந்து கொள்கை வேறுபாடு இருந்தாலும், மையத்தில் என்று வந்தால், திருமணம் என்று வந்தால் நம்ம எல்லாம் ஒன்று போட்டு பேசுவோமோ, அதே போல இந்த வளைகுடா பகுதியிலே நாமும் ஒன்றாக சேர்ந்து இந்த அநேகமங்கலம் இயக்கத்தை ஒரு மாபெரும் இயக்கமாக நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து, உங்களால் முடிந்த பொருளாதார உதவிகளை சொன்னால் பல விஷயங்களை சரியான விஷயங்கள் சரியான அடுத்து இந்த யுஏஇயில் பல ஆண்டுகள் வாழ்ந்து இந்த அமீரகத்தை பற்றி பல வகையில் அறிந்தது. இங்கே உள்ள அமைப்புகளிடையே ஈமான் சீமான் போன்ற அமைப்புகள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரோடு இருந்தார்கள். அதே போல் அடியர்கமங்கலம் ஒரு புதிய அமைப்புக்கு அதை வாழ்த்து மார்க்கெட்டில் வீடு நம்ம ஊரிலே பல சகோதரர்களுடைய ஏழைகள் பல வகையில் உதவி செய்து பல விஷயங்களிலே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு ஃபோன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி நம்ம ஒரு பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு உதவி செய்ய அப்படிங்கும்போது அதனை உடனே ஏற்படுத்தி அவங்களுக்கு சரௌண்டிங்கில் யாரெல்லாம் தொடர்பு வைக்கிறாங்களோ அவங்களாம் தொடர்பு கொண்டு ஒரு குறிப்பிட்ட தொகை அனுப்பி பல வகையில் சதவீதத்தை செய்கிறார். நமது பணி அப்தார் அண்ணனவர்களை இந்த நிகழ்ச்சியின் அறிமுக முறையை நிகழ்த்தி வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர் சலாஜ் அவர்கள்
அவர்களும் சகோதரர் கணேசன் அவர்களும் இஸ்லாத்திலே முஸ்லிம்களுக்கு இடையில் சகோதரத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்களுடைய வழிமுறையின் படியும் நமக்கு விளக்கமாக சொன்னார்கள். அனீஸ்தீன் அவர்கள் தன்னுடைய உரையிலே இந்த சங்கத்தினுடைய எதிர்கால திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும், அதை எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும், எந்தெந்த வகைகளிலே நாம் உதவிகள் செய்ய வேண்டும் என்பதை கோடிட்டு காட்டுகிறார்கள். நம்ம ஊரில் ஏழைகள், பணக்காரர்கள், மத்திய லெவலிலே உள்ளவர்கள், இது போன்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இதனை கேட்க முடியாத சூழ்நிலையில் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கண்டுபிடித்து அவர்கள் யாருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறது என்பதை நாம் தான் தெரிந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இதற்கு முன்பு அடியகுமலத்தை சார்ந்த நபர்கள் எல்லாம் சேர்ந்து சிறு சிறு அசோசியேஷன் வச்சிருந்தாங்க. ஷார்ஜாவில், துபாயில் தெரியல. கடந்த ஒரு 10-15 வருஷங்களாக இருந்துட்டு வந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 வருஷமா ஷார்ஜாவில் இருந்தது. ஊருக்கு போனால் கூட எல்லோருமே கேட்டுருவாங்க, ஆனா எல்லா மக்களுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அமீரகத்தில் வாழக்கூடிய நம்மளோட சகோதரர்கள் நமக்கு உதவி செய்வாங்க. சிராஜ் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் நிறைய உதவி பண்றேன். அது அப்படியல்ல, நான் ஒரு வசூல் ராஜா மாதிரி ஆகிட்டாங்க போறேன். யாராவது கேட்டாக்கா மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களால முடிஞ்ச உதவி கேட்கறத வாங்கி சொல்லுங்க. ஒரேயாக எல்லாமே செய்யவும் முடியாது, அது ஒன்றும் உண்டு. ஆனால் நம்ம ஊருக்கு இவ்வளவு பேர் இருக்கிறப்போ ஒரு சிறு தொகையை கொடுத்தால் கூட இந்த சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சமான தொகை நம்மகிட்ட கிடைக்கும். அதை கொண்டு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. 2 வருடத்திற்கு முன்பாகவே சிராஜ் அவர்கள் இது சம்பந்தமாக எடுத்து ஒரு கருத்து கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன்,